எம்எல்ஏக்களுக்கு வந்து கார் கொடுக்க வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க. அது விஜய் வந்து சொல்லியிருக்காரு. பொதுமக்கள் இப்படி அவஸ்தைப்படுற குடி தண்ணீர் இல்லாமல், வேலை வாய்ப்பு இல்லாமல், அன்றாடம் காட்சிகளை அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்கள் முன்ன சார்ந்த எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கன்றதுக்கு எல்லா எம்எல்ஏக்களும் ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டியே. ஜோசப் விஜய் கேட்குறது இது எவ்வளவு தவறான முன்னுதாரணம். விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலாச்சு. மாற்றம் தருவேன் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சி அமைச்சாங்க. தேர்தல் வாக்குறுதியில் எல்லாம் சொன்னார், சில திட்டங்கள்லாம் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாரா இந்த மாற்றத்துக்கு? தொடர்ந்து நாளை நமதி சேனலுக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுத்து வரீங்க. மேலும் நீங்க நாளை நமதிற்கு உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொகையை அழைச்சு பங்களிப்பை தரலாம். உடனே நம்ம சபாநாயகர் மணப்பாறை மாடு கட்டி அப்படின்ற பாட்டு அவர் பாடுறார். நானே போட போகிற சட்டம் அதுக்கு நன்மை புரிந்திடும் திட்டம்னு சொல்லிட்டு சபாநாயகர் பாடுறார். இது என்ன, அங்கே என்னையா பண்ணுறீங்க? பொதுமக்கள் பணத்தை வீணடிக்கிறீங்களா? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அதை யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தார் இல்லை, ஊர் ஆக்ஷனோட பாடினாங்க. சார், இப்போ வந்து சர்க்கார் பட பேனரை நீங்கள் கிளிக்கலை அப்படின்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்திருப்பீங்க. அதுக்காகவே ஆட்சி போயிடுச்சுன்றதுக்கு நீ சொல்ல தேவையில்லை. இதில் வந்து சிறப்பாக சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவலமான ஆட்சி, கேவலமான ஆட்சிங்க இது. மக்களையும் மண்ணையும் நேசிக்கிற ஒரு எடப்பாடியார் தாங்க சிஎம்முக்கான தகுதியை. நாளை நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக நிர்வாகி கமலக்கண்ணன் அவர்கள் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கங்க. வணக்கம். விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலாச்சு. மாற்றம் தருவேன் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சி அமைச்சாங்க. இந்த 3 மாதம் தமிழ்நாடு என்ன மாதிரி மாற்றத்தை காணாங்க, தமிழ் மக்கள் என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அருமையான கேள்விங்க. இந்த 100 நாள் ஆட்சியின் அவலங்கள் பார்த்தா கொலைகள் 200, பாலியல் குற்றம் 400, 10க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள், 10க்கும் மேற்பட்ட அதே போல் ஆணவ கொலைகள். மாற்றம்ன்றது ஏமாற்றமாக இருக்கா, இது மாற்றமாக இருக்கா? ஏன்னா இதே தான் திமுக ஆட்சியில் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி போதைப்பொருள் கலாச்சாரம் இன்னும் அதே சூழ்நிலையில் தான் இருந்துகிட்ருக்கு. என்ன மாற்றத்தை கொடுத்துட்டீங்க? ஜோசப் விஜயா இருக்கிற முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியில் எல்லாம் சொன்னார், சில திட்டங்கள்லாம் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாரா இந்த மாற்றத்துக்கு? இதெல்லாம் ஒன்றுமே இல்லையே, ஒரு மாற்றமும் நிகழலையே. ஏன்னா அவன ஆட்சி எப்படி தொடர்ந்ததோ அதே தான் இப்போவும் தொடர்ந்துட்டு வரீங்க. சார், நிதி சுமை காரணத்தினால தான் அந்த தேர்தல் வாக்குறுதிகள் போதிய அளவு கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம். இப்போ சட்டமன்றத்தில் வந்து எம்எல்ஏக்களுக்கு வந்து கார் கொடுக்க வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க. அது விஜய் வந்து சொல்லியிருக்காரு. அதில் சில எம்எல்ஏக்கள்கிட்ட வந்து கார் இருக்குது அப்படிங்கிற ஒரு விவாதங்கள்லாம் போயிட்டுருக்கு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இவர் கார் அனௌன்ஸ் பண்ணிட்டார். போன வாரத்தில் ஒரு எம்எல்ஏ கார் கேட்குறாங்க, இவர் கார் அனௌன்ஸ் பண்ணிட்டார். இன்றைக்கி நிதிச்சுமை இருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடியார் அவர் வந்து நம்ம வேளாண் பெருமக்களுக்கு கூட்டுறவு கடன் தள்ளுபடியை வந்து முழுசாக தள்ளுபடி பண்ணுங்கன்னு. அன்றைக்கி வந்து எங்ககிட்ட ஃபண்டு இல்லை, முதலீடு இல்லை அப்படின்னு சொன்னவங்க இந்த 234 பேருக்கும் நான் கார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் விஜய் சொன்ன உடனே அங்கே ஒரே ஆட்டம் பாட்டம் கூத்தும் கொண்டாட்டமாக இருந்தது. இதை மக்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு அம்மா பாடுறாங்க, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அதை யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தார் இல்லை, ஊர் ஆக்ஷனோட பாடினாங்க. அதுக்கு அடுத்த அடி 2 அடி பாடி பார்க்கணும். அந்த பொண்ணு, அந்த பாப்பா வந்து பாடி பார்க்கணும். தலைவர் சொல்லியிருப்பார், ஏழை குடிசைல் வீட்டில் தென்றல் அடிக்குதுன்னா பணக்காரனுக்கும் அதே தென்றல் தான், ஏழைக்கும் அதே தென்றல் தான். சந்திரன் இரவில் வெளிச்சம் தருதுன்னா அது ஏழைக்காக பணக்காரனுக்காக பகுத்து பார்க்கல, எல்லாருக்கும் அப்படின்னு தான் சொல்லி அந்த கருத்தை சொல்ல வர்றார். அதுதான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்ற பாடலுக்கு அது கரெக்டாக இருந்தது. இவங்க வந்து ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான்னு. இவர் வந்து தேர்தல் அறிக்கை போது எல்லார் வீட்லேயும் காரு மோட்டார் சைக்கிள் இருக்கிறதுக்கு நான் ஆவணம் செய்வேன்னு சொன்னார். அதை செஞ்சிட்டாரா? நிதி நெருக்கடி இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த திட்டத்தை எப்படி அவர் செயல்படுத்தினார்?
234 பேருக்கும் காரு. ஏற்கனவே எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர்களுக்கு தனி சம்பளம் 1.5 லட்சம் 2 லட்சம் இருக்குது. இது போக காரையும் கொடுத்து அதை பராமரிப்பு செலவு 75,000 கொடுத்து உதவியாளருக்கு 25,000. அப்போது அவங்களுடைய சம்பளம் எவ்வளோ ஆகிப்போகுது? ஒரு எம்எல்ஏக்கும் அந்த கணக்கு போட்டு காரு கொடுத்து இந்த மெயின்டெனன்ஸ் செலவு 5 வருஷம் ஒரு மாதமும் 1 லட்ச ரூபாய் அவங்களுக்கு. இப்படி பார்க்கும்போது ஏறக்குறைய 5 ஆண்டுகளில் 2,000 கோடியே தொடும். அது 1,700 2,000 கோடியை தொடும். இந்த நிதி நெருக்கடி இருக்கும் பொழுது அது அவங்களுக்கு எதுக்கு? உடனே நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அவர் பேர் என்ன, ராஜ்மோகன், அவர் பாடுறார், மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம், பசு கொடுக்கும் கொடையும் ஒரு 3 மாதம், வயல் கொடுக்கும் கொடையும் ஒரு 4 மாதம், இப்படி சொல்லிட்டு அவர் ஒரு பாட்டு பாடுறார். உடனே நம்ம சபாநாயகர் மணப்பாற மாடு கட்டி அப்படின்ற பாட்டு அவர் பாடுறார். இன்னொரு பாட்டும் பாடுறார், நம்ம நானே போட போகிற சட்டம் அதுக்கு நன்மை புரிந்திடும் திட்டம்னு சொல்லிட்டு சபாநாயகர் பாடுறார். இது என்ன, அங்கே என்னையா பண்ணுறீங்க? பொதுமக்கள் பணத்தை வீணடிக்கிறீங்களா? இது எப்படி? முதலமைச்சர் ஜோசப் விஜய் சொல்லியிருக்கார் தேர்தல் பிரச்சாரத்தை போது, திமுகவை பார்த்து சொன்னார், ஊராம் வீட்டை நெய்யை எடுத்து நீ ஸ்வீட் செய்யாதன்னு. இது யார் வீட்டு நெய் எடுத்து எல்லாருக்கும் கார் கொடுக்குற? உன்னுடைய சொந்த பணத்துலேருந்து கொடு. அதை விட்டுட்டு ஊராம் வீட்டு பணத்தை, எங்கள் வரி பணங்கள் ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறோம், அந்த வரி பணத்தை வீணடிக்கிற விதமாக எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் தரன உடனே எல்லாமே உதிச்சு கொண்டாட்டம் போடுறீங்க. இது உனக்கு அவன் ஆட்டோவில் வரான், 2 வீலரில் வரான், பஸ்ஸில் வரான், அவன் மக்கள் பணியை செய்ய வரான். கார் இருந்தால் தான் மக்கள் பணியை செய்ய முடியுமா? இன்னும் கேட்டிங்கன்னா அரசு இப்போ இல்லை, அது ஆதி காலம் தொட்டு அரசு பேருந்துன்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு எம்எல்ஏ வீட்டு வாசலில் வந்து நிற்க, அவங்க பிக்கப் பண்ணிட்டு வந்து செக்ரட்டரியேட்டில் தலைமைச் செயலகத்தில் சேர்க்கறதுக்கு. அதையாவது உபயோகப்படுத்திட்டோம். இன்றைய அவசர கோலத்தில் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கார் ஜோசப் விஜய். அந்த ஜோசப் விஜய் இதை அறிவிச்சது, பயிர்க்கடன் 50,000 தள்ளுபடி பண்ணுறேன், முதல்ல 35,000, அப்புறம் 50,000, அப்புறம் இப்படி மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கிறத விட ஒட்டு மொத்தமாக அவங்க விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கலாமே, விவசாயம் செழிக்குமே. ஏன் முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியாது? இதை கேட்ட உடனே முதல் நிலையாக வந்தாங்க பாருங்கள், எம்எல்ஏவா சட்டமன்ற உறுப்பினராக, அவங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். பொதுமக்கள் இப்படி அவஸ்தைப்படுற குடி தண்ணீர் இல்லாமல், வேலை வாய்ப்பு இல்லாமல், அன்றாடம் காட்சிகளாக அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்கள் முன்ன சார்ந்த எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கன்றதுக்கு எல்லா எம்எல்ஏக்களும் ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டியே. ஜோசப் விஜய் கேட்குறது, இது எவ்வளவு தவறான முன்னுதாரணம். இதை மக்கள் இதை நினச்சி பார்த்து அவருக்குரிய தீர்ப்பு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இது உண்மைங்க சார். இப்போ சர்க்கார் பட பேனரை நீங்கள் கிளிக்கலை அப்படின்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்திருப்பீங்க, நீங்கள் தான் அடுத்த ஆட்சிக்கு வந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு புசி ஆனந்த் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அதாவது அவர் அதிசய மனிதனோ அற்புத மனிதரோ கிடையாது. ஜோசப் விஜய் சாதாரண நடிகர் தான். அன்றைய நிலையில் என்ன, யார் கிழிச்சாங்க யார் கிழிக்கலன்றது அப்புறம், அந்த டைமில் கிழிச்சாங்கன்ற ஒரு பேச்சு அடிபடுது. கிழிச்சு இருக்கலாம், அதுக்காகவே ஆட்சி போயிடுச்சுன்றதுக்கு நீ சொல்ல தேவையில்லை. ஏன்னா 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி வந்தாச்சு. மு.க. ஸ்டாலின் அறிமுகமாக வரார். அதாவது தொடர்ந்து குடும்ப கட்சியாக இருந்தாலும் இவர் கருணாநிதிக்கு அப்புறம் மு.க. ஸ்டாலின் வராரு, அவர் ஏதாவது புதுமையை நிகழ்த்துவார் அப்படின்றதுக்காகத்தான் மு.க. ஸ்டாலினை தேர்ந்தெடுக்க. அது அவலமான ஆட்சி. சரி, நீ இப்போ ஜோசப் விஜய் சொல்கிற திடீர்னு இப்போ பூந்ததால் தான் சரி இவர் வந்தால் இன்னும் மாற்றம் எதனா கிடைக்குன்னு பார்த்து ஓட்டு போட்டாங்க மக்கள். இன்றைக்கி பரிதவிச்சு நிற்கிறாங்க மக்கள். சார், இப்போ இந்த சர்க்கார் படத்தில் இலவசங்களை தூக்கி உடைக்கிறது, லேப்டாப் உடைக்கிறது, இந்த மிக்சி கிரைண்டரை உடைக்கிற காட்சிகள் காமிக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த முறை மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக அதிமுக கண்டனம் இருக்கிறீங்க. இப்போ சர்க்கார் படத்தில் வர மாதிரி நல்ல ஆட்சியை மட்டும் கொடுங்க, ஏன் இலவசங்களை கொடுக்குறீங்க, ஏன் லேப்டாப் கொடுக்குறீங்கன்னு அதிமுக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சார், இதை எப்படி பார்க்குறீங்க? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவில் ஆட்சி செய்யும்போது கொடுத்த திட்டங்களை, பொதுமக்களுக்கான நன்மை பயக்கும் திட்டங்களை அடுத்த வர ஆட்சி தொடர்ந்து செய்யணும், இல்லை மக்கள் விரோத ஆட்சியாக ஆகிடும். இதை முன்னிட்டு இப்போது ஜோசப் விஜய் என்ன சொல்லிட்டாரு, ஆடு தரேன், லேப்டாப் தரேன்,
அதே மாதிரி மிதிவண்டி தரேன், ஏன் வேறு ஏதாவது புதுசாக திட்டம், இதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், ஆனால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தி தரத்துக்கு என்ன ஆவணம் செய்யணுமோ அதை செய்கிறேன், இப்படி நீ வெளியிட்டிருக்கலாமே. நீ ஏன் அதை எடுத்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டே வரையே? எப்படி அதிமுக செய்த திட்டங்களும் செயல்பாடுகளும் என்னென்ன இருக்குதோ அதை வந்து நீ இன்னும் அதையே தான் செஞ்சுக்கிட்டு வரையே தவிர வேறு புதிய மாற்றம் ஒன்றும் கிடையாதுங்க. இதில் வந்து சிறப்பாக சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவலமான ஆட்சி, கேவலமான ஆட்சிங்க இது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா சிஎம்மா யார் ஒன்றாலும் வந்துடலாங்க. மக்களையும் மண்ணையும் நேசிக்கிற ஒரு எடப்பாடியார் தாங்க சிஎம்முக்கான தகுதியை. ஏன்னு கேட்டுங்க, இப்போ நல்லா, அதாவது பொதுமக்கள் இதை நினச்சி பார்க்கலையோ என்னமோ, அவர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது, எங்கள் எடப்பாடியார் வந்து முதலமைச்சராக இருக்கும்பொழுது கொண்டு வந்த திட்டங்களை அவங்க கண்ணோக்கி இருந்திருந்தா, நீங்கள் பாருங்கள், மு.க. ஸ்டாலின், ஜோசப் விஜய், எடப்பாடி பழனிசாமி, இந்த 3 பேரையும் தரம் பிரித்து பார்க்கும் பொழுது நல்லாட்சி கொடுத்தவர் எங்கள் பொதுச்செயலர் எடப்பாடி தான்ன்றது தெரிய வரும். பொதுமக்கள் ஏதோ என்னமோ இவன் வந்து ஏதாவது சிறப்பாக செயல்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து உன்னை நடிப்புக்கும் அந்த கவர்ச்சிக்கும் சினிமா தனமாக இருந்து மக்கள் ஓட்டடிச்சிட்டு இன்றைக்கி பல மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இது. ஏன்னு கேட்டீங்க, நான் திரும்ப எடப்பாடியார் செய்த திட்டங்களெல்லாம் லைனாக அடுக்கிக்கிட்டு வரல, சொல்லி 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 மாஞ்சு போச்சு. இது பொதுமக்கள்கிட்ட எங்கள் கழக 2ஆம் கட்ட தலைவர்களும் தொண்டர்களும் பொதுமக்கள்கிட்ட எடுத்து சொல்லி நம்மளுடைய வாக்கு சதவிகிதம் குறையாமல் தான் இருக்குது. இது மேலும் மேம்படுத்துறதுக்கு இவங்க பாடுபட்டால் போதும், இதுவே நல்லாயிருக்கும். மீண்டும் எங்கள் ஆட்சி கண்டிப்பாக மலரும். இப்போ வந்து சட்டமன்றத்தில் நடக்கிற நிகழ்வுகள் வந்து நேரடியாக ஒளிபரப்பப்படுது. அதில் அமைச்சர்களோட கேள்விகளும் எம்எல்ஏக்களோட கேள்விகளும் மக்கள் நேரடியாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ என்னென்னா, மக்கள் பிரச்சனை குறித்து அதிமுக தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் வந்து எடுத்து மக்கள் பிரச்சனையை சம்மந்தமாக பேசுகிறாங்க. திமுகவாக இருக்கட்டும், தாவேக்கா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து நீங்கள் இந்த ஆட்சியில் இதை பண்ணலாம் அதை பண்ணலங்கிற ஒரு உரையாடல் போயிட்டுருக்கு, ஒரு விவாதம் போயிட்டுருக்கு. இப்போ மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி அப்படின்னா அது அதிமுக தான் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை வந்து நிரூபணமாகிற மாதிரி இருக்குன்னு சோசியல் மீடியாவில் எழுதிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ தாங்க சொன்னேன், மக்களையும் மண்ணையும் நேசிக்கின்ற ஒரே தலைவர் எங்கள் எடப்பாடியார் மட்டும்தான், பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மட்டும்தான். அதை நிரூபிக்கிற விதமாக தான் இவங்க என்ன பண்ணுறாங்க. இன்றைக்கி கூட ஒன்றும் இல்லைங்க, நம்ம செங்கோட்டையன் நேருக்கிட்ட ரேஷன் அரிசி வந்து ஆடு மாடுகளுக்கு தான் உபயோகப்படுது, மனுஷங்க யாரும் சாப்பிட்றதில்ல. இது அப்போ ரேஷன் அரிசியெல்லாம் சாப்பிட்றாங்களே, இத்தனை கிலோ இத்தனை டன்னு போய்கிட்டே இருக்க, இது ஆடு மாடுக்கு தான் கொடுக்குறாங்களா, அவங்க சாப்பிட்றாங்களா? அப்போ ரேஷன் அரிசி சாப்பிட்ற ஏழை மக்கள், குடிசை வாழ் மக்கள், நடுத்தரவாசிகள்லாம் சாப்பிட்றாங்களே. இல்லை, ஆதவர்ஜனாவும் இந்த கருத்தை முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இங்கே போடுற அரிசிகள்லாம் தரம் இல்லை, ஆடுகள் மாடுகள் தான் சாப்பிடுது, கோழிகள் சாப்பிடுதுன்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இன்றைக்கி அதை முன் வச்சிருக்கேன். அதுதாங்க சொல்கிறேன், இது தரமான அரிசி போடுறேன், அதுக்கே நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் ரேஷன் அரிசி சாப்பிட்றவங்கள நீ தரக்குறைவாக பேசும் விதமாக ஆதவர்ஜனாவும் செங்கோட்டையனும் இது வந்து ஆடு மாடு தான் சாப்பிடுது, மனுஷால் ஏன் மனுஷால் சாப்பிட்டா என்ன ஆகுறாங்க? மனுஷால் சாப்பிட்றாங்களே. சார், கேஎன் நேரு கூட சாப்பிட்றதா சொல்லி அதுதான் கேஎன் நேரு வந்து சுகர் குறைக்கிறது. ரேஷன் அரிசி சாப்பிட்டா சக்கரை வியாதி குறையிற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாருக்குமே படுது. நான் கூட ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவேன். அப்போ ஒரு ஒரு 1000கணக்கான ஏக்கர் வச்சுக்கிறாரு. இதெல்லாம் சும்மா அப்படி. உண்மையாகவே ரேஷன் அரிசி சாப்பிட்ற மக்கள் நிறைய பேர் உண்டு. உங்களுக்கு ஒன்றா தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் என்ன மேதாவிகள், என்ன பணக்காரர்களாக இருக்கலாம். இதை வச்சு மற்ற ஏழை மக்களை இது தவறான பேச்சே. ஆடு மாடு சாப்பிட்றத அரிசியை போய் மனுஷன் சாப்பிட்றானேன்ற மாதிரி குறிக்கிற விதம் இது தவறு ஆணித்தரமாக சொல்லுவேன். ஆனால் எங்கள் எடப்பாடியார் அருமையாக சொன்னாங்க, விவசாயிகளுக்கு தேவையான நல்லதை செய்யுங்க. ஏன்னா அவங்க இரவு பகல் பாராமல் கஷ்டப்படுறாங்க. அந்த இரவு பகல் பாராமல் கஷ்டப்படுற விவசாயிகள் தான் உலகத்துக்கே சோறு போடுறவங்க. அவங்க சோத்தில் கை வைக்கணும், நம்ம அவங்க சகதியில் சேத்துல கை வச்சா காலை வச்சா தான். அதனால் அவங்களுக்கு வேண்டிய நல்லதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறாரு. இவங்க இது எதையுமே கேட்டுக்கிறதுல. நாட்டு மக்களை பற்றி பேசுகிறதே சட்டசபையில் எடப்பாடியாரும் அதிமுகவை சார்ந்த எம்எல்ஏக்களும் முன்னாள் அமைச்சர்களும் தான் நாட்டு மக்களை பற்றி
பேசிகிட்டு இருக்காங்களே தவிர திட்டங்களை செயல்படுத்துன்னு சொல்லி அறிவுறுத்திட்டு இருக்காங்களே தவிர திமுகவும் தாவேக்காவும் அங்கே அடித்து சண்டை போகிறதுல தான் இருக்காங்களே தவிர காமெடி கூத்தாக இருக்குதுங்க. அதை மூடர்களின் கூடாரன்னு சொல்லுவாங்க. முட்டாள்களின் அரசியல், மூடர்களின் கூடாரம் தான் இன்றைக்கி சட்டமன்றம் நடந்துகிட்ருக்கு. கர்நாடகா சிஎம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த தென்னிந்தியாவோட ஒரு மீட்டிங் வந்து இருக்கு. அதில் வந்து நாம் இருவரும் வந்து ஒரு தண்ணிக்காக சண்டை போடக்கூடாது சொல்லியிருக்காரு. முதல்வர் விஜயும் கூடவே இருந்திருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இவர் ஏற்கனவே திட்டம் போட்டார். எங்கள் புரட்சி தலைவர் மாதிரி நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே சாப்பிட்டுட்டு கை கழுவாமல் இருந்து தண்ணி குடிக்காமல் இருந்து உடனடியாக தண்ணி திறக்க வச்ச வரலாறு புரட்சி தலைவருக்கு நிறைய உண்டுன்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வரலாறு இவர் படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சார் ஜோசப் விஜய். அவன் என்ன பண்ணிட்டான், யார் டி.கே. சிவகுமார், நீ வரவே வேணாம் போடா அப்படின்ட்டான். என்ன இந்த மாதிரி அசிங்கப்பட்டது தான் மிச்சம். அங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கர்நாடகாவில் தமிழர்கள் காட்டில் மாடு காணாமல் போய் தேட போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே தேட போகும்போது வனத்துறையெல்லாம் 3 பேர் சுட்டுட்டாங்க. அதுக்காக என்ன நடவடிக்கை இல்லை, இது வரைக்குமே இல்லை. இன்றைக்கி சவுதி அரேபியா கடற்கரையில் ஈரானிய கடற்கொள்ளையிலிருந்து 1 வாரம் ஆகுதுங்க. எங்கள் எடப்பாடியார் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அதை வலியுறுத்துறாரு. அந்த பாடி கூட இங்கே வரலை, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஆவணம் செய்யுங்க. கர்நாடகாவில் அடிபட்டு செத்தாங்களே அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அமுதன், கள்ளக்குறிச்சி அமுதன் சொல்லும்போது அவனை வந்து 20 பேர் கொண்ட குழு அடித்து சாகடிச்சின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க அமைச்சர்கள் கேட்டால், இது குழு சண்டை, போதை கலாச்சாரத்தை பற்றி இல்லை, மடைமாற்றம் செய்கிறாங்க. அதே மாதிரி திருவொற்றியூரில் தனுஷ், அந்த மாணவன் சின்ன பையன், அவனும் இறக்குறான். அவனும் இதே தான் போதை கலாச்சாரத்தை பற்றி தான் உள்ள போதை வந்து அது கஞ்சா அப்படின்னு எதாவது சொல்கிறாங்களே, இந்த பொருட்கள்லாம் விற்கப்படுது, அவனை அடித்து கொண்டாங்க சார். அதே தனுஷ் வீட்டிற்கு போன அமைச்சர் ஆதவர்ஜுனா ராஜ்பவனை மக்கள் வந்து விரட்டி அடித்ததா செய்திகள்லாம் வந்துச்சு. இத்தனை நாள் ஆயிடுச்சு, வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்போ வரீங்கன்னு சொல்லிட்ட செய்திகள்லாம் கடந்த வாரங்கள் நடந்த நிகழ்வு சார். இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இவரை பார்க்க வந்த கூட்டத்தில் எல்லாம் நெருக்கி அடித்து செத்தாங்களே, அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு தடுத்தியே நீ நடிகர் விஜயா இருக்கும் பொழுது. இந்த மாதிரி நீ உன்னுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட நிகழ்வெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அந்த குடும்பத்தில் எல்லாம் செத்தாங்களே, அதே மாதிரி ஈரானிய கடற்கரையால் செத்தாங்களே அந்த குடும்பத்துக்கு கர்நாடகாவில் அவங்க 5 லட்சம்னு அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் இங்கே ஜனத்த நெருக்கடி செத்தவங்களுக்கு வந்து நீ கை வைக்க போகிறதில்ல, 20 லட்ச ரூபா கொடுத்த ஜோசப் விஜயை சொல்கிறேன். அந்த குடும்பத்துக்கு யார்கிட்டயா வாங்கி கொடு. இன்றைக்கி எப்படி ஊராமுட்டனை ஏற்று ஸ்வீட் செய்யாதுன்னு சொன்னாரோ, எப்படி எங்கள் வரிப்பணத்தில் எல்லாருக்கும் கார் வாங்கி தராரோ, பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்துக்கெல்லாம் ஏதாவது ஆவணம் செய்ய சொல்லிட்டு எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியை வலியுறுத்திட்டு இருக்கார். சட்டமன்றத்திலையும் கேட்குறாரு, வெளியே வந்து பேட்டியிலையும் சொல்கிறார். அது யார் காதில் எவ்வளோ இவங்க கூத்தடிக்கிறதே வேலையாகுது சட்டமன்றத்துக்குள்ளே. சார், இப்போ வந்து முதல்வர் விஜய் நேற்று திடீர்னு எந்திரிச்சு பேசியிருக்காரு. நான் பேசாமல் இருந்தேன் அப்படின்னா வருகின்ற இடைத்தேர்தலில் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு தெரியலை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கலாக சொல்லி, அதாவது 3 பிரிவில், அதாவது துறையில் 3 துறையில் ஏதோ தவறு நடந்த மாதிரியும் அதோட எவிடன்ஸ், அதோட ஆதாரம்லாம் என் டேபிள் மேலேயே இருக்குது, என் மேஜை மேலேயே இருக்குது. அதை நான் வெளியிட வேண்டான்னு நினைக்கிறேன், ஓப்பன் பண்ண வேண்டான்னு நினைக்கிறேன். அதில் பாதிக்கப்படுறது நிறைய இருக்கும். ஆனால் நான் இப்போ வெளியிட மாட்டேன், நேரம் வரும்போது வெளியிடுவேன். எப்போ நேரம்? தேர்தல் வரும்போது தடாலடியாக அப்படி அறிவிச்சா, இடைத்தேர்தல் வரும்பொழுது தனக்கு சாதகமாக அமையுன்றதுக்கு அதை வச்சிருக்காரா, இல்லை இது உண்மையா? ஆதாரம் தான் வெளியிடு, அவளை பிடிச்சி உள்ளே போடு. தவறு செஞ்சவங்க இதை விட மாட்டேன், தவறு செஞ்சவனே விட மாட்டேன், செய்யவும் மாட்டேன், தொட்டவனே விட மாட்டேன், தொடாத என்னமோ டைலாக்லாம் பேசினேன். அதே டைலாக் தான் இப்பவும் பேசுகிறேன். இதுதான் ஸ்கிரிப்ட் ஆட்சி, ரீல்ஸ் ஆட்சி தான் நடக்குது, ரியல் ஆட்சி கிடையாதுங்க. ரியல் ஆட்சி பண்ணது எங்கள் பொதுச்சாளர் எடப்பாடியார் மட்டும்தான். மக்களையும் மண்ணையும் நேசித்த ஒரே தலைவர். மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்ன, இன்றைக்கு இருக்கிற இந்த தலைவர்கள் வரிசையில் இருக்கிறவங்க, தலைவர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க எடப்பாடியாரோட தூசுக்கு சமமாகாது. உண்மையாங்க, அது அவர் நடந்து போகிற தூசுக்கு சமமாக மாட்டாங்க. இது மக்கள் உணரணும். மக்கள் உணர வைக்கிறதுக்கு
எங்கள் ரெண்டாம் கட்ட தலைவர்களும் எங்கள் தொண்டர்களும் நம்ம விளம்பரப்படுத்தணும். அவரை முன்னிறுத்தி விளம்பரப்படுத்தினா வருகின்ற அரசு எங்களுடைய, ஏன்னா அம்மா சொல்லிக்கங்க 100 ஆண்டு காலம் மக்கள் பணி ஆற்றணும். புரட்சி தலைவர் சொல்லியிருக்கார் 1000 ஆண்டு காலம் ஆனாலும் எங்களுடைய அதிமுக நிலைச்சி நிற்கணும். இதை நிற்கணும்னா எடப்பாடியார் வழியில் வர்ற நாம் எல்லாம் இந்த ரெட்டை இலை சின்னத்துக்காக பாடுபடுற உழைக்கிற எவ்வளோ தாக்குதலுங்க அந்த மனுஷன் படுவார். உண்மையாங்க எடப்பாடியார் எவ்வளோ சுற்றி சுற்றி அட்டி ஒரு மனுஷன். அம்மாவுக்கு கூட அவ்வளோ சோதனை கிடையாது, புரட்சி தலைவர் கூட அவ்வளோ சோதனை கிடையாது. ஆனால் நெருப்பாற்றில் நீந்தி வராருன்னா அது எங்கள் எடப்பாடியார் மட்டும்தான். அவர் வந்து இன்றைக்கி சாதனை தலைவராக எங்கள் மனசெல்லாம் ஜொலிச்சிக்கிட்டு இருக்காரு. அதிமுக தொண்டர்கள் இனிமேல் விழிப்படைஞ்சு நிச்சயமாக அவருக்காக தொண்டாட்டிங்கன்னா மீண்டும் நம்முடைய ஆட்சி மலரும். பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி சார். வணக்கம்.